இருக்குமே. பிரம்மச்சரிய திடதாதி பெரியமைகி ஆப்ளவாதி நியமைஸ்ய பாவிதாக குர்மகே திருடமமி சுகாசனோ பங்கஜாத்யமபி வா பவத் பராக. நாராயணியத்தினுடைய 4வது தசகத்தினுடைய 2வது முக்கியமான ஸ்லோகத்தினுடைய பெருமைகளை எல்லாம் நம்ம கேட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்துல நாராயண பட்டத்திரி நாம் அனுஷ்டிக்க வேண்டிய அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய யமம், அதில் இருக்கக்கூடிய பகுதிகள், நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், அதோடு இந்த ஸ்லோகத்துல ஆசனம், இவைகள் எல்லாத்தையும் விளக்கின்றிருக்கான்றது நமக்கு தெரியும். அதுல யமம் நியமம்ன்ற பகுதிகளில் வாழ்க்கையில நாம் அனுஷ்டிக்க வேண்டிய தர்ம சாஸ்திரங்கள், வழிமுறைகள், இதை சொல்லிண்டே இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு அர்த்தங்களை நாம் விவரமாக நம்ம கேட்டுருக்கோம். நாம் மட்டுமல்ல, பட்டத்திரி கூறக்கூடியதை குருவாயூரில் குருவாயூரப்பனும் தலையசைத்து கேட்டுக் கொண்டிருக்கின்றான். குருவாயூரப்பன் மட்டுமா, நமக்கு கடந்த பல பகுதிகளாக தென்னாங்கூர் கஷேத்திரத்தில், அதாவது சென்னையிலிருந்து உத்திரமேரூர் வழியாக வந்தவாசி செல்லக்கூடிய மார்க்கத்திலே உத்திரமேரூரிலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தூரத்திலேயும், காஞ்சிபுரம் வந்தவாசி மார்க்கத்திலே காஞ்சிபுரத்திலிருந்து சுமார் 34 கிலோமீட்டர் தூரத்திலேயும் அமைந்திருக்கக்கூடிய சிறிய கிராமமான தென்னாங்கூரில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ரக்குமாயி சமேத பாண்டுரங்க சுவாமியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்தோம். அது மட்டுமல்ல, அங்க இருக்கக்கூடிய மகாமண்டபத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பல படங்கள், அந்த படங்கள் எல்லாம் தத்ரூபமாக கண்ணனுடைய லீலைகளை நாம் நேரே காண்பது போல அமைய பெற்றிருக்கக்கூடிய பக்திமயமான ஒரு அனுபவத்தை நாம் கண்டுகொண்டே தரிசித்துக் கொண்டோம். நாவற்பழக்காரியிடம் கண்ணன் அழகாக ஒரு நாவற்பழத்தை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு காட்சியை நாம் தரிசித்தோம். அதோடு சற்றே நாம் நம்முடைய கண்களை நகர்த்தினோமே ஆனால், ஆகா, கண்ணனுடைய காளிங்கநர்த்தன தரிசனம். 5 தலை உள்ள அந்த பாம்பின் மேல் அழகாக பல ஆபரணங்களை அணிந்து கொண்டு காளியனுடைய தலையை அழுத்தி தன்னுடைய வலது கையால் இந்த ஒரு திவ்யமான தரிசனத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய நமக்கு அத தீக்ஷு விதீக்ஷு பரீக்ஷு பித பிரமிதோதர வாரி நிநாத பரைர் என்ற ஒரு விதத்திலே அபயமளித்து இடது திருவடியை தூக்கி ஆடக்கூடிய காளிங்க நர்த்தனத்தை தரிசித்து சற்றே நகர்ந்தோமே ஆனால், ஆடை இல்லாமல் யாரும் நீராடக்கூடாது என்ற தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கோபிகைகளுடைய வஸ்திராபரண காட்சியும் நாம் பார்த்து மேலே நகர்கின்றோம். ஆக, அங்கு கோவர்தனகிரி திருக்கோலம், அந்த உத்தமமான கோவர்தனகிரி குன்றை கண்ணன் தன்னுடைய சுண்டுவரலிலே தாங்கிக் கொண்டிருக்கின்றான். அதோ பசுமாடு, கன்றுகள், கோபர்கள், கோபியர்கள் கண்ணனை பார்த்தவாறே கைகூப்பி இருக்க, கல்மாரி பொழிந்த இந்திரனுடைய கர்வத்தை அடக்க தன்னுடைய இடது கை சுண்டுவரலால் கோவர்தனகிரியை பாண்டுரங்கன் என்ன அலட்சியமாக தாங்கிக் கொண்டிருக்கின்றான். தன்னுடைய இடுப்பிலே கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி. அது மட்டுமா, வலது திருவடியை இடது திருவடி மேல் போட்டுக்கொண்டு வேணுகோபாலனாக மற்ற ஆலயங்களிலே எவ்வாறு சேவை கொடுத்தானோ அதே திருக்கோலத்தோடு அதே திருவடிகளோடு இங்கு கோவர்தனகிரி திருக்கோலம். கிரீடம், மயில் தோகை, அங்கி, வளையல், ரத்ன ஹாரங்கள், உயர்ந்த மோதிரம், இடுப்பிலே ஒட்டியானம், பீதாம்பரம், சலங்கை, இவ்வளவும் இவனுக்கு அழகனுக்கு அழகை மேலும் கூட்டிருக்கக்கூடிய கோவர்தனகிரி திருக்கோலத்தை நாம் தரிசித்து சற்றே மேலே நோக்கினோமே ஆனால், அங்கு 2 கோபிகை ஒரு கண்ணனாக குதித்து குதித்து கண்ணன் சுழன்று சுழன்று ஆடக்கூடிய ராசக்கிரீடையாகிய குறவை கூத்தையும் நாம் தரிசித்தோம். இதோ ருக்மிணி கல்யாணத்தினுடைய திவ்யமான காட்சி. 7 ஸ்லோகங்களால் தன்னை சரணடைந்த கண்ணனை கண்ணன் தேரை எடுத்துக்கொண்டு ருக்மிணியோடு அரவணைத்துக் கொண்டு சேர்ந்திருக்கக்கூடிய காட்சியை தரிசித்து, இதோ குசேலன் அவருக்காக அவருக்கு பிடித்த அவலை எடுத்து வர அவரை அமர வைத்து பகவான் அவரிடமிருந்து அவன் கொண்டு வந்த அவலை தானே விரும்பி சாப்பிடுவதும், மகாலட்சுமியான ருக்மிணி பிராட்டி தன்னுடைய நிலையை பாராது பக்தனான குசேலனுக்கு அருகிலே நின்று கொண்டு ஆலவட்ட கைங்கரியம் என்று சொல்லக்கூடிய விசிறியை விசிறிக் கொண்டிருப்பதும், இந்த ஒரு சூழ்நிலையிலே பரமாத்ம ஸ்வரூபம் மகாலட்சுமியோடு நமக்கா இந்த மரியாதையை அளிக்கின்றது என்று கூனி குறுகி குசேலன் வெக்கத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய அழகான காட்சியை நாம் தரிசிக்கின்றோம். இதோ யசோதை மடியிலே மீண்டும் கண்ணன்,
அந்த கண்ணனோடு சேர்ந்து சுகபிரம்ம மகரிஷியே முன்னால் இங்கு வந்து விட்டாரோ அல்லது ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து அனுப்பினாலோ என்று நாம் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு பச்சை கிளியையும் யசோதை கண்ணனோடு நாம் தரிசிக்கின்றோம். ஆலிலை மேல் சயனித்துக் கொண்டு கிருஷ்ணாவதாரம் முடிய போகின்றது என்று காட்டுவதற்காக உலகம் முழுவதும் தன்னுடைய உதரத்திலே அடக்கிக் கொண்ட ஆலிலை கண்ணன் அவன் மட்டுமா, வெண்ணைக்கு பிரியமான நவநீத கண்ணனாக அவனையும் வெண்ணை கண்ணனாக நாம் தரிசித்து, இதோ எந்த க்ஷேத்திரத்தில் நாம் பாண்டுரங்கனை ருக்மிணி சமேதனாக தரிசிக்கின்றோமோ அவன் இங்கு படத்திலேயும் பாண்டுரங்கனாகவும் ருக்மிணி பிராட்டியோடு அவன் சேர்ந்து பாண்டுரங்க விட்டல விட்டல பாண்டுரங்க என்று நாம சங்கீர்த்தனத்தோடு இவன் இத்தனை படங்களிலே இருக்கக்கூடிய ரூபத்தை நாம் தரிசனம் செய்துவிட்டு நாராயணியத்திற்கு நாம் திரும்புகின்றோம். நாராயணியத்திலே அஷ்டாங்க யோகத்தினுடைய பிரபாவங்களிலே பலவிதமான பகுதிகளை சொல்லிக் கொண்டு வந்த நாராயண பட்டத்திரி இங்கு நாம் சென்ற பகுதியிலே ஆதித்யம், அதாவது வருபவர்களுக்கு நாம் எவ்வாறு விருந்தோம்ப வேண்டும் என்ற ஒரு வைபவத்தை அவர் அழகாக கூறினார் என்று சொன்னோம். அதற்கு பின்னால் அர்ச்சனம், தீர்த்தாடனம், பராத்தேகம் என்ற சிறு பகுதிகள் எல்லாம் தொடர இருக்கின்றது. ஆதித்யம் என்பது இருக்கின்றதே பக்தர்களே, பசியோடு வருபவனுக்கு நாம் அவனுக்கு உணவை அளித்து விட்டோமே ஆனால் அது அவனுக்கு பூரண திருப்தியை அளிக்கின்றது. நமக்கும் யமம் நியமங்களை கடைபிடிப்பதற்காக அஷ்டாங்க யோகத்திற்கு தேவையான கிளேசமில்லாத ஒரு மனத்திலே ஒரு நிம்மதியை நமக்கு ஏற்படுத்துகின்றதாம். அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருது ஒப்புவான் இல் என்று வள்ளுவர் நமக்கு அழகாக ஒரே ஒரு குரலிலேயே விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பால் அன்று என்று இந்த அடிக்கடி நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றேன். அஷ்டாங்க யோகத்திலே பட்டத்திரி என்னென்ன விஷயங்களை எல்லாம் விவரமாக கூறுகின்றாரோ அதை தான் ஒரு திருக்குறளிலே வள்ளுவர் அழகாக அடக்கி விடுவார். ஒரு விருந்தாளிக்கு அளிக்கப்படாத ஒரு உணவு, ஆதித்யம் இல்லாத நாம் மட்டும் உண்ணுகின்ற உணவானது சாவா மருந்தனினும் வேண்டற்பால் என்று, அது அமிர்தமாகவே இருந்தால் கூட நமக்கு அது தேவையில்லை. அதைத்தானே நமக்கு அதியமான் என்ற மகாராஜா ஔவையாருடைய விஷயத்திலே சாவா மருந்தான ஒரு நெல்லிக்கனியானது அந்த ராஜாவிற்கு கிடைத்த போதும் கூட நாம் அதை உண்டோமே ஆனால் பல ஆண்டுகள் தீர்காயுளோடு இருக்கலாம் என்று எண்ணாமல் விருந்தோம்பல் என்ற ஒரு விஷயத்தை கையிலே எடுத்துக்கொண்டு அவ்வை பிராட்டியை அழைத்து அவளுக்கு அந்த நெல்லிக்கனியை அழைத்து, ஒரு அரசாங்கத்திலே கோலோச்சக்கூடிய மகாராஜா வாழ்வதை விட சர்வ ஞானத்தையும் பெற்ற நீங்கள் நீண்ட காலம் வாழ்ந்தால் அது உலகத்திற்கே பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்று விருந்தோம்பிய வைபவங்களை நாம் பல பகுதிகளிலே கேட்டிருக்கின்றோம். அவ்வாறு இந்த ஒரு வைபவம் இருக்கின்றதே, மகான்கள் அந்த காலத்திலே இப்போது இருப்பது போல சிற்றுண்டி விடுதிகள் எல்லாம் கிடையாது. ஒரு ஊருக்கு ஒருவர் சென்றாரே ஆனால் அங்கு யாராவது ஒரு வீட்டிலே தன்னை வரவேற்று உணவளித்தால் தான் இவர் பசியை போக்கிக் கொள்ள முடியும். அதுபோன்ற ஒரு சூழ்நிலையிலே மகான்கள் புறநானூறு, அகநானூறு, நாலடியார், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம் எதை நாம் பிரட்டினோமே ஆனாலும் அதிலே அந்த காலத்திலே மக்கள் ஒரு வயதான மூதாட்டியானவள் தன்னுடைய பேரப்பிள்ளையை ஒரு கிராமத்திலே யாராவது தெருவிலே போகிறவர்கள் தெரிந்தால் கூட அந்த குழந்தையை அனுப்பி அவர்களை அழைத்து வா, அவர்களை உணவருந்தி விட்டு செல்ல சொல்லலாம் என்று அனுப்புவது ஒரு வழக்கமாகவே இருந்ததல்ல. இதெல்லாம் கூட நடந்ததா என்ற அஷ்டாங்க யோகத்திலே இந்த ஆதித்யத்தை பற்றி நாம் கேட்கும் போது நமக்கு காதாலே கேட்பதற்கே இப்போது ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் கடைபிடித்தது இருக்கின்றதே, தன்னுடைய பூஜைகளை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு தான் சாப்பிடுவதற்கு முன்னால் வெளியே கதவை திறந்து யாரேனும் உணவருந்துவதற்கு இருக்கிறீர்களா, விருந்துண்ண வருகிறீர்களா என்று உறக்க கத்தி கூப்பிட்டு அப்படி யாராவது இருந்தால் அழைத்து செல்ல வேண்டுமா. வேடிக்கையாக கூட ஒரு கதை கூறுவது உண்டு. ஒரு கிராமத்திலே ஒருவர் இருந்தார். அவருக்கு தான் சாஸ்திர சம்பிரதாயப்படி அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிப்பதாக வெளியிலே இருப்பவர்கள் நம்ப வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. அதனால் அவர் பூஜையை முடித்துவிட்டு தன்னுடைய வாசற் கதவை திறந்து யாராவது விருந்தாளி இருக்கார்களா என்று கேட்பாராம். கேட்டுக்கொண்டே யாராவது வந்துவிடப் போகிறார்களே என்று வேகமாக கதவை சார்த்தி விடுவார். அப்போது இது கிராமத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை அளித்தது. இவர் இதைவிட கதவை திறக்கவே வேண்டாமே,
அப்போது அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள், இதையும் மீறி இவனுடைய வீட்டிலே ஒருவன் உணவருந்தினாலே ஆனால் அவன்தான் நம் கிராமத்திலே கெட்டிக்காரன் என்று. ஒருவன் தைரியமாக முன் வந்தான், நான் போய் சாப்பிடுகிறேன் என்றான். அவர் வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருந்தான். பாதி கதவை திறந்தார். இவனை பார்த்தவுடன் படார் என்று கதவை சார்த்திக் கொண்டு உள்ளே போய்விட்டார். முதல் நாள் இவன் ஏமாந்து விட்டான். மறுநாள் அந்த காலத்தில் எல்லாம் பெரிய கதவு, அதிலே ஒரு கைப்பிடி இருக்கும். ஒருவர் நிற்பதற்கு கூட அந்த கதவிலே கீழே இடம் இருக்கும். அந்த கைப்பிடியை பிடித்துக் கொண்டே இவன் நின்று கொண்டிருந்தான். அவர் கதவை திறக்கும் போது கதவோடையே உள்ளே சென்று யாராவது விருந்தாளி உள்ளார்களா என்று அவர் கேட்கும் போது, இதோ இருக்கிறேன், வந்துவிட்டேன், ஆகாரத்தை தயார் செய்யுங்கள் என்றானாம். அவருக்கு ஏமாந்து விட்டோமே என்று ஒரே வருத்தம். நாம் ஏதோ அஷ்டாங்க யோகத்திலே ஆதித்யத்தை கடைபிடிக்கின்றோம் என்றால் இவன் நம்மை விட கெட்டிக்காரனாக இருக்கின்றானே. அதனால் உரக்க குரல் கொடுத்தாராம். தன்னுடைய மனைவியை பார்த்து, ஏமா விருந்தாளி வந்திருக்கின்றார், சாப்பிடுவதற்கு வாழை இலை இருக்கின்றதா என்று கேட்டாராம். இவருடைய சிந்தனை, இலை இல்லை என்று சொன்னால் 4 இலை வாங்கி வைத்துவிட்டு உன்னை கூப்பிடுகிறேன், மன்னித்துக்கொள் என்று அனுப்பிவிடலாம் என்று நினைத்தார். வந்தவன் மகா கெட்டிக்காரன். ஐயா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்கள் இருவருக்கும் சேர்த்து 3 வாழை இலையோடு வந்திருக்கின்றேன், சீக்கிரம் போடுங்கள் என்று அவனே கொடுத்தானாம். இவருக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன்னுடைய மனைவியிடம் சென்றார். வந்தவனுக்கு உணவளிக்க கூடாது, எப்படியாவது வெளியே அனுப்ப வேண்டும், ஏதாவது நீ ஒரு உபாயம் சொல்லு என்றான். அந்த அம்மா கூறினாள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஒரு யோசனை என்னிடம் இருக்கின்றது. நீங்கள் என்னை அடிப்பது போல அடியுங்கள், நானும் அழுவது போல அழுகிறேன். அரை மணி நேரம் இந்த ஒரு பெரிய பிரச்சனையை நாம் உருவாக்கலாம். இதை பார்த்துவிட்டு வந்த விருந்தாளி, அடாடா இது சண்டைக்கார குடும்பம் போல் இருக்கின்றதே, இங்கு போய் நாம் சாப்பிட வந்தோமே என்று வேகமாக ஓடி விடுவான். இதை தவிர வேறு உபாயம் இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்றை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், உங்களுடைய சிறு விரல் கூட என் பேல் படக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் அடிப்பது போல அடிக்க வேண்டும், நானும் அடிபட்டது போல அழுவேன் என்றார். இதே போல இந்த தம்பதிகள் நடத்தினார்கள். அரை மணி நேரம் ஆயிற்று. வெளியே வந்து பார்த்தால் வந்த விருந்தாளியை காணுமாம். இவர்களுக்கு பெரிய சந்தோஷம். ஆகா, எப்படி ஒரு திட்டம் தீட்டினாய், நன்றாக முடித்து விட்டோமே. அப்போது இந்த கணவர் கூறினார், நான் உன்னை எப்படி வலிக்காமல் நோகாமல் அடித்தேன் பார்த்தாயா என்றார். அந்த அம்மா கூறினாள், நீங்கள் உங்களுடைய பெருமையே சொல்ல வேண்டாம், நீங்கள் நோகாமல் அடித்தாலும் நான் எவ்வாறு ஓயாமல் அழுதேன் பார்த்தீர்களா? நான் அப்படி அழுவதற்கு என்ன பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போது பரணையிலிருந்து விருந்தாளி, நானும் போகாமல் வந்தேன் என்று இலையை எடுத்துக்கொண்டு குதித்தானாம். இப்படியெல்லாம் ஆதித்யத்தை செய்தால் பிரயோஜனம் இல்லை. வள்ளுவர் கூறியது போல ஒரு விருந்தாளியை வரவேற்று அவனை உட்கார வைத்து புராணங்களிலே ராமனை சபரி ஆராதித்ததும் பரத்வாஜர் பட்டாபிஷேக சமயத்திலே ஆராதித்ததும் பலவிதமான விருந்துண்டன் வைபவங்களை புராணங்களும் வேதமும் தர்ம சாஸ்திரங்களும் ஒரு மனிதனுக்கு அமைதியை ஏற்படுத்துவதாக எவ்வாறு அமைகின்றது என்று சொல்லுகின்றதோ, அதைத்தான் பிரம்மச்சரிய திருடதாதி பெருயமைர் ஆப்ளவாதி நியமை சபாவிதாக ஆதித்யம் என்ற ஒரு பகுதியாக சொல்லி, அடுத்ததாக அர்ச்சனம் என்ற ஒரு வைபவத்தை இந்த அஷ்டாங்க யோகத்திலே பட்டத்திரி எவ்வாறு வர்ணிக்கின்றார் என்பதை தொடர்ந்து இந்த திருக்கோயிலிலே மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாம் கேட்கலாம்.